டெய்லி நான் கிரில்லு தொறந்தாவே அத எட்டி உதைக்கிறது தான் அவங்க வேல. செப்பல் ஸ்டாண்டு கழட்டி தூக்கி போடுறது, இது என் வீடு நீ வெளிய போன்னு சொல்றது, இல்ல மண்டை உடைச்சிடுறேன்னு சொல்றது, வீட்டுக்குள்ள வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு போறது, இதெல்லாம் என்ன சொல்றது? அப்போ இது இந்த ஒரு 10 வருஷமாவே இது ஃபேஸ் பண்ணிக்கிட்டு வரீங்க. 10 வருஷமா இல்ல. 2019ல வந்து அவங்க வேற இடத்துல இருந்தாங்க வாடகைக்கு. இப்போ என் ஆப்போசிட்லயே வந்துட்டு, இது நியர்லி 3 இயர்ஸா நடந்துட்டே இருக்கு. நான் அத ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணா, 100க்கு ஃபோன் பண்ணாலும், அவங்க வந்த உடனே அவங்ககிட்ட, "பிரதர் நாங்க பார்த்துக்குறோம். அவ அப்படிதான் பேசுவா. நீங்க போங்க." அப்படின்னு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. யாருமே ஆக்ஷன் எடுக்கிறது இல்ல. மாங்காடு ஸ்டேஷனுக்கு போனாலும், அங்கேயும் அவங்க வந்து இது பண்றது இல்ல. அப்ப யாருகிட்ட போய் நான் சொல்லணும் சொல்லுங்க? கமிஷனர் ஆஃபீஸ்க்கு லாஸ்ட்டு செப்டம்பர் 3 போய் கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஸோ கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அப் டு 8th வரைக்கும் எந்த ஒரு கால்ஸும் வரல இன்வெஸ்டிகேஷனுக்கு. உடனே திருப்பியும் செகண்ட் டைம் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போனோம். அங்கே போனதுக்கு நீங்கள் லோக்கல் மாங்காடு உமன் போலீஸ் ஸ்டேஷன் போங்க, அங்கே உங்களுடைய என்கொயரி நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போய் மீட் பண்ணோம். மீட் பண்ண உடனே சரவணன் சாருக்கு ஃபோன் பண்ணாங்க, அங்கே இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர். பேசுனதுக்கு அவர் வந்து நான் ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கேன், என்னால் இன்றைக்கி வர முடியாது, நான் நெக்ஸ்ட்டு டைம் நீங்கள் எனக்கு ஒரு டேட்டை கொடுங்கன்னு சொல்லும்போது அவங்க வந்து 11th டேட்டை கொடுத்தாங்க. 11th அப்போவும் அவர் சார் வரல. அன்றைக்கும் போலீஸ் திருப்பியும் கால் பண்ணுறாங்க, நான் பிஸியாக இருக்கேன், நான் இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. 2வது 11th விட்டுட்டு அதுக்கப்புறம் 16th போலீஸ் சம்மனே அனுப்பி 16th டேட்டு வந்து அப்பியர் பண்ண சொல்லியிருக்காங்க. இவங்க சைட்லேருந்து எல்லாம் போனோம். அன்றைக்கும் சரவணன் சார் வரலை.